வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் குணநலப்பேரும் சமுதாய நலனும் என்பது பற்றிய தலைப்பின் கீழ் சுற்றுப்புற சூழல் மற்றும் பண்பாட்டு கல்வி பற்றிய கேள்வி பதில்களை பார்க்கலாம். சுற்றுச்சூழல் என்பது ஒரு உயிரினத்தை சுற்றி காணப்படும் உயிருள்ள மற்றும் உயிரற்ற கூறுகளை உள்ளடக்கியது என்று கூறலாம். பூமி, பூமியின் மேற்பகுதி, காற்று, நீர், சூரிய ஒளி, ஆறுகள், மலைகள், இயற்கையான நிலப்பகுதிகள், கடற்கரை, காடுகள், மரம், செடி, கொடிகள், பரப்பன உயிர்கள் வாழ்கின்ற அண்டவெளி, வானம் போன்ற யாவையும் சுற்றுச்சூழல் எனப்படும். உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 6ஆம் தேதியை உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடுகின்றோம். சுற்றுச்சூழல் சீர்கேட்டிற்கான காரணிகள் சுயநலம், பேராசை, அறியாமை போன்றவையும், நவீன உலகின் விவசாய பண்ணைகள், தொழிற்சாலைகள், வாகனங்கள் என பல வகையான காரணிகளும் உள்ளன. நீரின் வெப்ப மாசுபாடு என்பது நீரின் வெப்பநிலை உயர்ந்து நீர்வாழ் உயிரினங்களின் சிறப்பினையும் நீரின் இயற்பியல் மற்றும் வேதியியல் தன்மையில் மாற்றமும் ஏற்படுதலையே வெப்ப மாசுபாடு என்று அழைக்கிறோம். நீரின் வெப்ப மாசுபாட்டை அதிகரிப்பது எது? அனல் மின் நிலையங்கள், அணு மின் நிலையங்கள், தொழிலக கழிவுகள், குளிர்விப்பான் மற்றும் வீட்டுக் கழிவுகள் இவற்றின் மூலம் நீரின் வெப்ப மாசுபாடு அதிகரிக்கிறது. புவியின் வெப்பம் அதிகரிப்பதால் ஏற்படும் விளைவுகள் ஓசோன் படல சிதைவு, புவி வெப்பமடைதல், போதிய மழையின்மை, பனிக்கட்டி உருகுதல் போன்றவை நிகழ்கின்றன. விருப்பமில்லாத வெறுப்பூட்டுகிற மனதிற்கு ஒவ்வாத ஒளியே இரைச்சல் எனப்படும். இரைச்சல் அல்லது ஓசை மாசுபாடு ஏற்படுத்தும் விளைவுகள் உடல்நலக்குறைவு, மன அழுத்தம், காதுகளில் பிரச்சனை ஆகியவை. ஓசோன் படலம் என்பது பூமியின் காற்று மண்டலத்தை ஒட்டியுள்ள படலமே ஓசோன் மண்டலம் ஆகும். ஓசோன் மண்டலத்தின் பயன்கள் ஓசோன் படலமே சூரியனிலிருந்து புற ஊதா கதிர்களை, அதாவது அல்ட்ராவயலட் கதிர்களை காற்று மண்டலத்திற்கு வருவதை தடுக்கிறது. ஓசோன் மண்டலம் சூரியனிலிருந்து வரும் அதிக வெப்பத்தை கட்டுப்படுத்தி பூமிக்கு ஏற்ற அளவிலான வெப்பத்தை அனுப்புகிறது. சுற்றுப்புறத்தை மாசுபடுத்தும் கழிவுகள் சிதைவுறும் மற்றும் சிதைவுறா கழிவுகள். காடு சார்ந்த இடமும் முல்லை நிலம். காடுகள் சீர்திருத்தம் செய்யப்பட்ட நிலையில் அது வயலும் வயல் சார்ந்த இடமுமானது மருத நிலம் எனப்படுகிறது. பனிக்கட்டி உருகுவதால் கடல் மட்டம் உயருகிறது. பண்பாட்டு கல்வி என்பது மக்களை பண்படுத்தும் வாழ்க்கை முறையைத்தான் பண்பாட்டு கல்வி என்று சொல்கின்றோம். பண்பாடு என்பது உணவு, உழைப்பு, ஓய்வு, உடலுறவு, அறிவு இவற்றை பயன்படுத்துவதிலும் அவற்றின் விளைவுகளால் எழுந்த சிக்கல்கள், துன்பங்கள் இவற்றிலிருந்து விடுபடும் வழிகளும் இணைந்து பழக்கத்திலும் வழக்கத்திலும் ஏற்பட்ட வாழ்க்கை நெறியே பண்பாடு எனப்படுகிறது. கல்வியின் வகைகள் 2 வகைகள், அதாவது ஒன்று பண்பாட்டு கல்வி, இரண்டாவது ஏட்டுக்கல்வி. மொழிக்கல்வி என்பது மொழிக்கல்வி என்பது உலக மக்களோடு தொடர்பு கொள்வதற்கும் பழகுவதற்கும் உருவானது. அகிம்சை என்றால் அகிம்சை என்பது பிறர் துன்பம் போக்கும் அன்பு நெறியே ஆகும். இதை ஜீவகாருண்யம் என்றும் சொல்லலாம். உண்மையின் மாற்று சொல் மாற்று பெயர்கள் உண்மைக்கு வாய்மை என்றொரு பெயர் உண்டு. வாய்மை என்பது பொய் சொல்லாமை ஆகும். இதற்குள்ள தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பாடல், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொளி தீயாகி உடலை கெடுத்துவிடும். நேர்மை என்பது எத்தகைய சூழ்நிலையிலும் பிறருடைய பொருளையோ வாழ்க்கை சுதந்திரத்தையோ பறிக்காமல் வாழும் நெறியே நேர்மையாகும். எதில் சிக்கும்போது மனிதன் நேர்மையோடு வாழ இயலாது? பொருள், புகழ், அதிகாரம், புலன் இன்பம் இந்த 4 சிக்கிவிடும் மனிதன் நேர்மையோடு வாழ இயலாது. பொறுமை பற்றி வேதாத்திரியம் கூறுவது, எல்லை கட்டிய நிலையில்
வேக நிலையில் உள்ள மனதை அந்த நிலையிலிருந்து மாற்றி அமைதி நிலைக்கு கொண்டு வருவதே பொறுமை என்று வேதாத்திரியம் கூறுகிறது. ஒருவர் செய்த தீமைகளையும் கொடுமைகளையும் மனதில் கொள்ளாமல் அவருக்கு உதவுவது மன்னிப்பு. மன்னிப்பு என்பது மிக உயர்ந்த பண்பு ஆகும். மனதை வெறுப்பு வெறுப்பற்ற நிலைக்கு கொண்டு வந்து நீதியான முறையில் முடிவு எடுப்பது நடுநிலை ஆகும். எண்ணங்களை நம் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது மன அடக்கம், அதாவது தன் அடக்கம் ஆகும். இதற்குள்ள குறள் அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். வாழ்க்கையில் மற்றவர்களின் நன்மதிப்பை பெற்று அதன் மூலம் வெற்றியடைய பணிவு உதவுகின்றது. பிறருடன் இசைவாக இருப்பதும் பணிவே ஆகும். இதற்குரிய குறள் பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. முயற்சி திருவினையாக்கும், இதுவே விடாமுயற்சி ஆகும். பொறுக்க முடியாமை என்பது பொறாமை. பொறாமைக்கு எதிர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்வது பொறாமை இன்மை. தன்னிடம் இல்லாததை இருப்பது போல் காட்டிக்கொள்வது தற்பெருமை. உயிரையும் உயிருக்குள் இயங்கும் அறிவையும் குறிப்பது ஆன்மாவாகும். அறிவு, அறிவின் இருப்பிடமான ஆன்மா, ஆன்மாவின் இருப்பிடமான உடல், இவற்றை பற்றிய அறிவு உயர்வு பெற்றவர்கள்தான் ஆன்மீகவாதிகள் ஆவர். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.